நீண்ட நாட்களாக தீராத ஒரு பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கப் போகிறேன். உன் வாழ்வை கலங்கடித்த அந்த பிரச்சனைக்கு முடிவு என்னிடம் இருந்தே உனக்கு கிடைக்கப் போகிறது. இந்த முறை நீ என் சந்நிதிக்கு வரும்போது நீ விரும்பிய வரத்தை நான் உனக்கு அளிக்கப் போகிறேன். அந்த பிரச்சனைகளை என் நாமத்தை சொல்லிக்கொண்டே சமாளித்து முடித்து விட்டாய். அந்த வினைகளை நேர்மறையாக நீ கடக்க முயற்சி செய்ததன் விளைவாக அந்த பிரச்சனை சம்பந்தமாக நீ வேண்டிய வரத்தை நான் உனக்கு வழங்கப் போகிறேன். ஒருவன் என் நாமத்தை அன்போடு உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமோடு இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்திருப்பேன். என்னிடம் உள்ளத்தையும் உயிரையும் ஒப்புவித்த அடியார்கள் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டதும் இயற்கையிலேயே மகிழ்வெய்துவர். எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகிறானோ, எவன் என்னை விசுவாசத்தோடு வணங்குகிறானோ, எவன் என்னை நினைவில் இருத்தி நிரந்தரமாக தியானம் புரிகிறானோ அவனை விடுவிப்பது என் சிறப்பு இயல்பாகும். என் நாமத்தை உச்சரிப்பவர், என்னை வணங்குபவர், என் நிகழ்ச்சிகளையும் வாழ்க்கையை பற்றியும் எண்ணி என்னை நினைவில் இருத்தி இருப்பவர்கள் எங்கெனம் உலகப் பொருட்கள், உணர்ச்சிகள் இவைகளில் கவனமுள்ளவர்களாக இருக்க முடியும்? அவர்களை சாவின் வாயிலிருந்தும் நான் வெளியே இழுத்து விடுவேன். என் கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும். என் கதைகளை மரியாதையோடு கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்துக்கொள். இதுவே மகிழ்ச்சிக்கும் திருப்திக்குமான மார்க்கமாகும். நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் உன் லட்சியத்தை அடைய செயல்படும்போது நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் துவண்டு போகாதே. எதிர்த்து நம்பிக்கையோடு போராடு. ஆசை, இன்பம், துன்பம், துயரம் இதற்கு முடிவு கிடையாது. இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ விரும்பும் லட்சியத்தை உன்னால் அடைய முடியும். அனைத்தையும் சகித்து கொண்டு கடந்து வா. கவலை எதற்காக? எதற்காக இந்த பயம்? உன்னோடு நான் இருக்கிறேன். கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது. அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவது இல்லை. இதை நீ தெரிந்தும் உணராமல் இருக்கிறாயே. மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்வாய். இப்போது உனக்கு கஷ்டம் வந்ததும் ஆற்றாமல் ஏதேதோ நினைத்து கொண்டு வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கின்றாய். பிறந்தது முதல் தொல்லைகளோடும் கஷ்டங்களோடும் வாழ்கின்றேன், என்னை மீட்க யாரும் இல்லையே என புலம்புகிறது உன் மனம். நீ பிரச்சனைகள், தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம். துக்கமும் வேதனையுமாய் படுகுழியில் ஆழமாய் அமிழ்ந்து போயிருக்கலாம். ஆனால் வருத்தப்படாதே. பொறுமையை கடைப்பிடி. கவலையை விட்டொழி. அமைதியாக இரு. உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது. நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் குழந்தையே. உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. அது நிறைவேறியே தீரும். உன்னுடைய துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி நான் ஓடி வந்திருக்கின்றேன். நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது. இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு மீண்டும் தருவேன் குழந்தையே. உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் உன் அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன். இந்த உலகம் இன்னும் உன்னைப் போல மாறவில்லையே என்று நான் அடிக்கடி நினைத்து கொள்கிறேன். எத்தனை கவலைகளையும் கஷ்டங்களையும் நீ தைரியமாக சந்தித்து அனைத்திலும் வெற்றி பெற்று வெற்றி கிடைக்காதவற்றில் இதில் எனக்கு விருப்பமில்லை என்று ஒதுக்கி தள்ளி நீ நடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன். பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது. நான் என்றும் எதற்கும் உனக்கு கஷ்டங்களை தந்திர நினைத்தது கிடையாது. அனுபவங்களை தரவே நினைப்பேன். உனக்கு முடியாத போது கை நீட்டி நானே இழுத்துக்கொள்வேன். நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து விட்டாய். உன் கண்ணீர் துக்கமெல்லாம் முடிந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியின் படிகளில் நீ தடம் பதிக்க ஆரம்பித்து இருக்கிறாய் குழந்தையே. நான் உன் கரங்களை பிடித்துள்ளேன். தைரியமாக நம்பிக்கையோடு நட. வெற்றி உனது. கருமங்களை குறைத்து கொள்ள வழி தெரியுமா உனக்கு? அதை தைரியமாக அனுபவிப்பது மட்டும்தான். எப்போதும் என்னை நினைத்து என்மேல் நம்பிக்கை கொண்டு இருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன். அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் செய்வேன். உன்னை வெறுத்தவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டுவாய் குழந்தையே. என்னை மனதார நினைக்கும் பக்தனை நான் என்றும் கைவிட மாட்டேன். உன்னுடைய எல்லா லட்சியங்களையும் நான் அடையும்படி செய்வேன். இதற்காக நான் உன்னிடம் கேட்பது விசுவாசமும் உற்சாகத்தோடும் பொறுத்திருப்பது மட்டுமே. உன் வாழ்வில் நான் என்றுமே தீபத்தை ஏற்றுவேன். உன் வாழ்வு இனி மிக பிரகாசமாக இருக்கப் போகிறது. இனிமேல் உனக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப் போகிறது குழந்தையே.
உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன். இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும். இனிமேல் சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கப் போகிறது குழந்தையே. உன்னை வெறுத்தவர்கள் முன்பு நீ வாழ்ந்து காட்டுவாய். கவலைப்படாதே. என்னை மனதார நினைக்கும் பக்தனை நான் என்றுமே கைவிட்டது கிடையாது. வாழ்க்கையில் விலை மதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் நமக்கு கற்றுக் கொடுப்பது பள்ளிக்கூடங்களோ கல்லூரிகளோ அல்ல. பணமில்லாத வாழ்க்கையும் பசித்த வயிறும் உடைந்த மனமும் தான். அதனால் அனைத்தையும் அனுபவமாக எடுத்துக்கொண்டு இருப்பதை வைத்துக்கொண்டு மனநிறைவோடு வாழ பழகிக்கொள். புதைந்த பிறகே விதையும் சிதைந்த பிறகே மனமும் புதிய கோணமும் காண்கிறது. மாற்றம் என்ற ஒன்று உன்னிடம் இருந்து ஏற்படாத வரை உலகில் உன்னால் ஒரு துரும்பை கூட மாற்ற முடியாது. விளக்கிற்கு வெளிச்சம் கொடுக்க மட்டும்தான் தெரியும். வெளிச்சம் எங்கு தேவை என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். திறமையும் அப்படித்தான். நாம் திறன் உணர்ந்து விடாமுயற்சியோடு நம்மால் சாதிக்க முடியும் என்கின்ற தீவிர முனைப்போடு தன்னம்பிக்கையோடு செயலாற்றினால் வெற்றி நிச்சயம். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. என் தங்கமே, பேசுபவர் விதைக்கின்றார், கேட்பவர் அறுவடை செய்கின்றார். காரணமின்றி வளவளவென்று பேசுபவர் உண்டு. உடனில்லாத இன்னொருவரை பற்றி புறம் கூறுபவரும் உண்டு. பேச்சுத்தான் மனிதனின் மதிப்பை வெளிப்படுத்துகிறது. மிக கவனமாக நீ இருக்க வேண்டும் என் குழந்தையே. அதிக பேச்சு பல நேரங்களில் ஆபத்தை உண்டாக்கிவிடும். பல உறவுகள் முறிந்துள்ளது. வீண் பேச்சு பேசிக்கொண்டு திரிந்தால் வாழ்வில் முன்னேற்றம் தடைப்பட்டுவிடும். யாருக்கும் எந்த பயனும் அதனால் இல்லை. வீண் பேச்சு நம் வாழ்வை விழுங்கி விடுகின்றது. அதனால் கவனமின்றி பேசியதால் பதவி இழந்தவர், பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டவர்கள் பலர் உண்டு. சொல் சிக்கனம் அவசியம் தேவை என் குழந்தையே. மற்றவர் மனது புண்படுவதை, மிகுந்த வேதனை ஏற்படுத்துவதை தவிர்க்க சொல் சிக்கனம் உதவி செய்யும். நம் பேச்சில் உண்மை, நேர்மை, அழகு, கனிவு, நியாயம், கண்ணியம் இருக்க வேண்டும். நம் பேச்சில் பொய், புறம், அவதூறு இருக்கக்கூடாது. எந்த தொழிலிலும் சில தவறான ஆட்கள் இருக்கிறார்கள்தான். ஆனால் எல்லோருமே அப்படிப்பட்டவர்கள் அல்ல. பேசியே கெட்டவர்கள் இங்கு ஏராளம் உண்டு. நல்ல மனிதர்களை பற்றிய தவறான தகவல்களை உடனடியாக நம்புவதற்கு பலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். மற்றவர்களை குறை கூறும் முன் நாம் சரியானவர்களா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். நகரும் கடிகாரமுள் நம் ஆயுளை குறைத்து கொண்டு இருக்கிறது. ஆணி போன்ற கூரான வார்த்தைகள் மனக்காயத்தை ஏற்படுத்தி இரத்தம் வழிந்தோட செய்கிறது. வீண் பேச்சால் குடும்பங்களிலிருந்து பிரிந்தவர்கள் உண்டு. வீண் பேச்சால் அரசு பணிகளில் பணியிட மாற்றத்திற்கு ஆளாகி பந்தாடப்பட்டவர்களும் உண்டு. நட்பை, உறவுகளை இழந்து ஆதரவின்றி தவிப்பவர்கள் உண்டு. தேவையற்ற சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி கொண்டவர்களும் உண்டு. தொழிலில் இரக்கங்களை கண்டவர்களும் உண்டு. நல்ல உதவிகளை கெடுத்துக்கொண்டு அல்லாடுபவர்களும் உண்டு. முன்னோர்கள் சொல்லி நீ விஷயம் கேள்விப்பட்டிருப்பாய். அடித்தால் வலி மரத்தோ போய்விடும். ஆனால் வார்த்தையை கொட்டிவிட்டால் அது மீண்டும் அள்ள முடியாது. அதனால் ஒருவரை காயப்படுத்த வேண்டும் என்று நீ நினைத்தால் அந்த இடத்தில் உன்னை வைத்துப்பார். அதன் பிறகு நீ யாரையும் மனதால் கூட காயப்படுத்த நினைக்க மாட்டாய். எண்ணங்கள் என்ற வலையில் எல்லோரும் சிக்கிக்கொள்வது இயல்புதான். ஆனால் அந்த எண்ணங்கள்தான் உன் செயலின் வெளிப்பாடு என்ற உண்மையை என்றும் மறந்துவிடாதே. உன் எண்ணங்களை என்றும் நேர்மறையிலேயே கொண்டு வா. எல்லாம் சரியாகும்.